நான் காலேஜ் போகிறப்போ 18 வயசு 19 வயசில் இந்த மாதிரி வண்டி வாங்கணும்னு ஆசைப்பட்டேன். பட் அப்போ இருந்த குடும்ப கஷ்டத்தில் எங்களுக்கு கடன் வாங்கி தான் படிக்க வச்சாங்க. அதனால் அப்போல்லாம் எது ஆசைப்பட்டாலும் என் வீட்டில் நான் அதை சொல்லவே மாட்டேன். இன்றைக்கி லிட்டரலி 15 வருஷம் கழிச்சு நான் ஆசைப்பட்ட மாதிரியே ஒரு பைக்கை வாங்கியிருக்கேன். அண்ட் இதோட முதல் வண்டி கிடையாது. முதல் பைக்கு நான் முதல்ல வேலைக்கு போகிறப்போ 23 வயசில் என் அப்பா அம்மா வாங்கி கொடுத்தாங்க. இப்போ நான் எங்கே போனாலும் ஃபேமிலியோட காரில் தான் போகிறேன். பைக்குக்கு அவசியமே இல்லை. 20 வயசில் ஸ்போர்ட்ஸ் பைக் வாங்குற ஆசை இருந்துச்சு, ஆனால் காசு இல்லை. இப்போ 30 வயசில் ஆசையும் இருக்குது, காசும் இருக்குது, ஆனால் அவசியம் இல்லாமல் போயிடுச்சு பாருங்கள். இப்போ நான் இந்த பைக் வாங்கியிருக்கிறது கூட முழுக்க பிஸ்னஸ் பர்பஸ்க்காக கண்டென்ட்டுக்கு யூஸ் ஆகும்னு தான். என்னடா வழக்கமாக இந்த மாதிரி துணியை உருவுனா பைக் தான் இருக்கும், இல்லை கார் இருக்கும், ஆனால் இங்கே அட்டைப்பட்டி இருக்குன்னு பார்க்குறீங்கல்ல. எத்தனையோ ப்ராடக்ட்ஸை வாங்கி அன்பாக்ஸ் பண்ணி அதை யூஸ் பண்ணி ஜென்யூன் ரிவ்யூ கொடுத்து காசு சம்பாரிச்சிட்டு இருக்கேன். அதனால இந்த பைக்கையும் அன்பாக்ஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். ஸோ ஃபேக்ட்ரிலேருந்து எப்படி வண்டி வருமோ அதே மாதிரி எனக்கு ரீபேக் பண்ணி கொடுங்கன்னு கேட்டேன். ஸோ அவங்களே ஆல்ரெடி அன்பாக்ஸ் பண்ணி வாட்டர் வாஷ் பண்ணி நம்பர் பிளேட்டும் மாட்டிட்டு திருப்பி எல்லாத்தையும் பக்காவாக எனக்காக திருப்பி பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ பல்லாவரம் கோர்சா ஷோரூம்க்கு இந்த இடத்துல நான்